அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை முட்டியதில் உயிரிழந்த மாடுபிடி வீரர் நவீன்குமார். காயமடைந்த மாடுபிடி வீரர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் மிரட்டும் காளைகளை அடக்கும் காளையர்கள். 10வது சுற்று போட்டி முடிந்தது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 14 காளைகளை பிடித்து முதலிடத்தில் திருப்பரங்குன்றம் கார்த்திக், 11 காளைகளை பிடித்த வீரர் முரளிதரன் 2வது இடம் பெற்றார். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் இதுவரை 19 வீரர்கள் இறுதி சுற்றுக்கு தகுதி. 8வது சுற்றில் 4 வீரர்கள் தகுதி பெற்றனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் நின்று மிரட்டிய VK சசிகலா காளை, தப்பித்தால் போதுமென பதுங்கிய மாடுபிடி வீரர்கள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்கள் உட்பட இதுவரை 45 பேர் காயம். 1 லட்சம் ரூபாய் பரிசு வென்ற மாடுபிடி வீரருக்கு காயம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு பேருந்துகளில் நேற்று ஒரே நாளில் 2.42 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம். போக்குவரத்து துறை தகவல். புதுச்சேரி பொங்கல் விழா களை கட்டியது. மயிலிறகு கட்டி ஆடிய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். பொங்கல் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு சென்றவர்கள் திரும்புவதற்கு சிறப்பு ரயில்கள். மதுரை, தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே அறிவிப்பு. நெல்லையில் சிறுவர் கூர்நோக்கு இல்லத்திலிருந்து பாதுகாவலரை தள்ளிவிட்டு 4 சிறுவர்கள் தப்பியோட்டம். அடுத்த சில மணி நேரங்களில் சுற்றி வளைத்து பிடித்தது காவல்துறை. இந்தியா கூட்டணி தேசிய அளவிலான தேர்தலுக்காக மட்டுமே அமைக்கப்பட்டது. டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியை ஆதரிப்பது தனது விருப்பம் என சரத்பவார் பேட்டி. வானிலை முன்னறிவிப்புகளின் துல்லிய தன்மை 50% அதிகரித்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் 150வது ஆண்டு விழாவில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேச்சு. ஜம்மு காஷ்மீர் ரஜோரியில் பயங்கரவாதிகள் வைத்த கண்ணி வெடியில் சிக்கி ராணுவ வீரர்கள் 6 பேர் காயம். தேடுதல் வேட்டையில் ராணுவ வீரர்கள் தீவிரம். கொல்கத்தாவில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடத்தில் அடுக்குமாடி கட்டிடம் சரிந்தது. குடியிருப்புகளில் அனைவரும் வெளியேறியதால் காயமின்றி தப்பினர். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் கடைசி போட்டி. இந்தியா அயர்லாந்து அணிகள் நாளை பல பரீட்சை. விராட் கோலிக்கு பிடிக்கவில்லை என்றால் அணியில் இடம் கிடையாது. அம்பத்தி ராயுடு குறித்து உத்தப்பா கருத்து. தொடர் தோல்வி காரணமாக இந்திய அணிக்கு BCCI அதிரடி கட்டுப்பாடுகள் விதித்துள்ளதாக தகவல். முறையாக அனுமதி பெறாமல் மனைவி, குழந்தைகள் மற்றும் உறவினர்களை அழைத்துச் செல்லக்கூடாது.